ஒற்றை நம்பிக்கை தமிழ் தேசிய இனத்தின் இருளகற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அருமை தாய் தமிழ் உறவுகளே, விக்கிரவாண்டி தொகுதியிலே வாழ்கிற எங்கள் இனமான சொந்தங்களே, வெற்றி ஒன்றே இலக்கு என்று அயராது களத்தில் நின்று உழைக்கிற என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். என் தம்பி கேட்டது மாதிரி, இது இடைத்தேர்தல் தானே, இதுல கூட நீங்க தனிச்சு நிக்க மாட்டேங்கிறீங்களே, இதுக்கு ஒரு படையை திரட்டிட்டு வர்றீங்களேங்கிற மாதிரி. என் அன்பு மக்கள், இந்த களத்தை, இந்த அரசியல் நிலையை, உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை, கருத்துக்களை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து நோக்க வேண்டும் என்பது இந்த அன்பு மகனினுடைய வேண்டுகோள். எல்லோரும் கூட்டணி வைத்து களத்தில் நிற்கும் போது நாங்கள் மட்டும் ஏன் தனித்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால், நாங்கள் கொண்டிருக்கிற நோக்கமும் கனவும் தனித்துவமானது. அதனால் தனித்து நிற்க வேண்டியது இருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் அவர்கள், உன் வாழ்வில் ஏதாவது ஒரு இடத்தில் நீ சமரசம் செய்துவிட்டால் உன் வாழ்நாள் முழுக்க நீ சமரசம்தான் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். சமரசம் என்பதற்கு நான் சொல்கிறேன், இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அது தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளால் எங்க அளவிற்கு துணிந்து தெளிந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்க முடியவில்லை. தவறு என்று தெரிந்தும் சகித்துக் கொள்ளக்கூடிய அவல நிலைக்கு கூட்டணி என்பதாலேயே வந்து தனித்துவத்தை இழந்து விடுகிறார்கள். சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இப்படிதான் பேச வேண்டியது இருக்கு. சிறப்பான நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்படி கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கும்? மரக்காணத்தில் குடிச்சு 19 பேர் செத்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த நிகழ்ச்சி இப்போ 65 பேர் செத்துருக்க மாட்டானே. அப்ப எடுக்கல. இவர்கள் நடவடிக்கை என்பது என்ன? மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றுவது, காவல்துறை அதிகாரியை பணியிடம் மாற்றுவது, அல்லது இடைக்கால வேலை நிறுத்தம் செய்வது. இதுதான் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும். யாரை? மீம்ஸ் போடுறவனை, இந்த டிடிஎஃப் வாசனா சாஹிப், இந்த மோட்டர் பைக் ஓட்டுறவனை, அப்ப பஞ்சு மிட்டாய் விற்கிறவன். உண்மையிலேயே பஞ்சு மிட்டாயில என்ன இருக்கான்? போதைப் பொருள் இருக்கான். ஏன் நான் வித்துக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா தனியா வித்துக்கிட்டு இருக்க? பிரச்சனை எங்கதான். பஞ்சு மிட்டாயில கடற்கரையில விற்கிற பஞ்சு மிட்டாய் இருக்குல்ல, அதுல போதைப் பொருள் இருக்கான். ஆய்வு கண்டுபிடிச்சிட்டான். கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல. கல்லூரி வாசல்ல, பள்ளிக்கூட வாசல்ல விற்கிற கொக்கைன், அபின், கஞ்சா, இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? விற்கிறதவன் தான். எனக்கு போட்டியா? நீ விப்பியா? குண்டாசு தூக்குடா, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குடா. எப்படி பாருங்க, எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க. ஒரு மீம்ஸ் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறதுனால பல பேர் எல்லாரும் போட்டதுனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல. எப்படி மீம்ஸ் போடுறான்? ஏ மச்சான், யாரு? என் தம்பி சந்தானம் கேட்குறான் உதயநிதி கிட்ட, மச்சான் எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும்டா அப்படின்னு. அப்படியா மச்சான், அந்த கலாச்சாரத்தை கூட செத்து போய் எங்க அப்பா 10 லட்சம் கொடுப்பாரு. மீம்ஸ் போடுறா ஒருத்தன். பங்காளி வடிவேலு யாரையா கூப்பிடுறாரு, ஏய் மாப்பிள்ள அங்க போகாத, ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க் போகாத, இங்க வா, கள்ளச்சாராயம் 10 லட்சம், இங்க வா.
இன்சூரன்ஸ், அது என்ன இன்சூரன்ஸ்? மாசம் மாசம் பணம் கட்டணும், செத்தப்புறம் கொடுப்பாங்க. அது கொடுப்பாங்களே தெரியலங்க பாரு. ஒரே நொடி சாராயம் குடிச்சு போனோம்னா 10 lakhs இம்மிடியேட்டா கிரெடிட் ஆயிருது. எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிட்டுங்கிறான். எவனும் பதில் சொல்ல முடியல. நீ என்னமோ பெரிய கிரியேட்டர்ஸ் தேடுற. இவன் தாண்டா உண்மையிலே கருத்தியாளன், புரட்சியாளன், புதிய சிந்தனையாளன். அவனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. உடனே கைது, இரும்பு கரம். இதுக்கெல்லாம் இரும்பு கரம் வரும். காய்ச்சினவனுக்கு அப்படியே போய் தடவி கொடுத்துட்டு வருது. யாரு? காய்ச்சி விற்கிறவன. இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பார்த்தா இவன் சாராங்கச்சி வித்தன்னா உலகத்தில் எவனா நம்பிட்டான்னா சொல்றேன், நான் தூக்குல தொங்குறேன். எவனாவது நம்புவானாடா? பாவமா இருக்கு. கொடுமை கொடுமை. இதுதான் என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்குகள். இந்த அரசியல், இந்த தேர்தல் களத்தை ஒரு அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு களமாக நீங்க புரிஞ்சுக்கணும். எது திராவிடம், எது இந்தியம், எது தமிழ் தேசியம், ஏன் தமிழ் தேசிய அரசியலை உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பிடிவாதமாக நின்று இந்த நிலத்திலே நிறுவ நினைக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியம் திராவிடம் என்றால் வெவ்வேறு கிடையாது. இந்தியம் இந்தியை திணிக்கும், இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கும், திராவிடம் அதற்கு துணை நிற்கும். இந்தி எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கீழப்பழுவூர் சின்னசாமியை தவிர வேற யாராவது? அவர் ஏன் தீக்குளித்தார்? பேரறிஞர் அண்ணா இந்தி எதிர்த்து போராடவில்லை என்ற வழியில் தீக்குளிச்சிட்டார். அது தவிர மீது எல்லாம் மாணவர்கள் போராடியது. மொழி மீது இருந்த பற்றில் மற்றவர்கள் உயிரிழந்தார்கள், அதை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். மொழி மீது இருந்த பற்றிலே ஏற்பட்ட புரட்சியிலே கட்சி தொடங்கி எப்படி ஆட்சியை பிடிப்பது என்று திணறிக் கொண்டிருந்த திமுக அந்த மொழிப்போர் புரட்சியை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றது. இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர், இப்படிலாம் வார்த்தைகளை பெற எங்க அண்ணா தனக்கு இருந்த புலமையிலே பயன்படுத்தி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்போது வைத்த முழக்கம். இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும், அது இப்போது இவர்கள் கடைபிடிக்கிற வழக்கம், பழக்கம். இந்திய திணித்தவன் யார்? அன்றைய ஆட்சியாளர்கள், காங்கிரஸ். அப்போது ஆட்சியில் இருந்தவர் யார்? இந்த திராவிட திருவாளர்கள். இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சியை கைப்பற்றிய இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என் உடன் பிறந்தவனே, தமிழனுக்கு உயிர் உடலிலே இல்லை, அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போது எங்க எப்படி சொல்றது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாம் இவங்க யாரும் சொல்லல, அது நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் சொன்னது. எல்லாத்தையும் இரவல் வாங்கி தங்களின் முழக்கமாக முன்வைத்தார்கள். தமிழ் பேரின மக்களிடத்திலே நம்பிவிட்டார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே இவர்கள் வைத்த முழக்கமா? இவர்கள் வைத்த முழக்கமா அது? வீழ்வது நாமாக இருந்தாலும் இதெல்லாம் இவர்கள் வைத்த முழக்கமா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை திராவிடர்கள் வைத்த முழக்கம் இல்லை. நம் இன முன்னோர்கள் வைத்ததை தனதாக்கி கொண்டார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவன் உயிர் தமிழனின் மொழியிலே இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அவன் மொழியை அழிக்காமல் விட்டால் தமிழன் தமிழனாக இருப்பான், தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று உணர்ந்து தெளிந்த பிறகு நமக்கு முன்பே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், இதெல்லாம் பேசி 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 மெதுவாக மெதுவாக நம்மையும் அறியாமலே நம் தாய்மொழியை அழித்து புதைத்து முடித்து விட்டார்கள். எங்க இருக்கு தமிழ்? விக்கிரவண்டி, ஒரு சிற்றூர், ஒரு சிறிய நகரம். நீ வணிக, உன் தமிழ் தெருவில், வணிக வளாகங்களில், இந்த வணிக பலகைகளில், வர்த்தக பலகைகளில் ஒரு இடத்தில் நீ தமிழை காட்டு. சகித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். ஏன்? அவர்கள் தாய்மொழி அது இல்லை. திராவிடத்தின் தாய்மொழி எது? கேட்டு சொல்லு, பதில் சொல்ல சொல்லு. ஐயா ஸ்டாலின் சொல்வாரா? இல்லை இங்கே வேட்புடன் இருந்த அன்னியூர் சிவாவா? அவரை கேட்டு சொல்லு. ஆனால் என் தங்கச்சியை சொல்ல சொல்றேன். தமிழை அழித்தார்கள். காரணம், தமிழ் இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான், தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்? இங்க பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்திய என்ன செய்யும்? நம்மளை மதமா பிரிக்கும். இந்து
இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம். அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? சமூகத்தின் கொடிய புண்கள். இது தமிழ் தேசியம் சொல்லும். ரெண்டை ஒன்னு ஒப்பிட்டு பாரு. திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும். படையாட்சியும் பறையனும் மோதனும். பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். படையாட்சி ஓட்டு பறையருக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதனால் இந்த பகையில் இவர்களுக்கு ஓட்டு, இந்த பகையில் இவருக்கு ஓட்டு. பாரதிய ஜனதாவா பாமகவா அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாட்சி ஓட்டு. இதிலே திராவிடன் காட்டிலே மழை. ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களிடத்தில் கேட்கிறேன். படையாச்சி பறையர், தெற்கே தேவேந்திரர் தேவர், 4 சமூகமும் ஒன்றாக நின்றால் ஏதுடா கருணாநிதி, ஏதுடா எம்ஜிஆர், ஏதுடா ஜெயலலிதா, ஏதுடா MK ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏது? நோவேர். எங்க இருப்பார் அவரு? எங்க இருப்பாரு? நாம் பிளந்து பிரிந்து நிற்கிற வரைதான் இந்த திராவிட பூச்சாண்டிகள் மஞ்சள் குளிக்க முடியும். எப்படி? சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தனை எழுத்த வச்சு அதை சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிடர்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு தலைமுறை இந்த துயரத்தை தூக்கி சுமக்கூடாது. இதை நகர்த்தி விட்டு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராகணும். தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இவன் பிளந்து நம்மை பிரித்து வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வர நினைப்பான். தமிழ் தேசிய அரசியல் என்ன? பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை நாம் அரசியல் வலிமையை பெற முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதை உணர்த்தி தெளிய வைத்து, நாங்கள் தமிழ் தேயர்கள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வூற்றி ஒன்று திரட்டி தமிழர்களை ஒன்றாக்கிய அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும். அது திராவிடம் பிரித்து கையா பிரித்து பிளந்து அதிகாரத்தை பெறும். தமிழ் தேசியம் இணைத்து வலிமை பெற்று அதிகாரத்தை பெறும். இந்த ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டு வேறுபாடை நீ புரிஞ்சுக்கணும். திராவிடம் என்ன செய்யும்? இந்தியா என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும். திராவிடம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் எப்பாடுபட்டனும் என் தாய் நிலத்தை திருப்பி போரிட்டு மீட்கும். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்தது கொடுத்ததான். அப்படி என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. இந்த தீர்மானத்தை பிரபாகரன் மகன் வென்று இதே சட்டசபையில் ஆண்மகனாக நிறைவேற்ற நீ அப்புறம் சொல்லு. என்னை பிரிவினைவாதிம்பா வா, நான் செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி, அந்த நிலத்தை எடுத்து என் நாட்டோடு சேர்த்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா என்று கேட்டால் எவனிடத்தில் பதில் இருக்கும்? ஒவ்வொன்னா பார். திராவிடம் எது, தமிழ் தேசியம் எது என்று. ஐயா கருணாநிதி, பேராசைப்பட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். திராவிடம். சிங்களன் சுட்டு வீழ்த்துவான், தமிழ் மீனவன் செத்தான். இந்தியம். இந்திய கடலுக்குள் மீன் பிடிப்பது என் இனத்தின் உரிமை. இது தமிழ் தேசியம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதுதான் தமிழ் தேசியம். தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? தமிழ் தமிழ் என்று இவர்கள் பழமைவாதம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இது திராவிடம். தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு என்பது தமிழ் தேசியம். தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம் என்பது தமிழ் தேசியம். இந்த நன்கு தமிழ் இளம் தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும். ஓட்டு போடு, போடாம போ, இதெல்லாம் தெரியாம எனக்கு போட்டு என்ன பயன் வரப்போகுது? கத்துக்கிட்டு போடு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும். கற்பிக்கிறேன், நீயே ஒன்று சேர்வ, நீயே புரட்சி செய்வ. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பின்பே அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். புரட்சியாளர் அம்பேத்கர். நான் அதை தான் 13 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிளர்ச்சி வந்துருச்சா? புரட்சி வருதா? வருது.
ஒரு எளிய மகனால் ஒரு பின்புலமும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்றால் அது புரட்சிதான், அது கிளர்ச்சிதான். ₹1 காசு கொடுக்காமல் குவார்டர் பிரியாணி கூட்ட தலைக்கு 200 ரூபாய் கொடுக்காமல் பலாயிரக்கணக்கான மக்களை வீதியிலே பேசுவதை கேட்க கூட்டிவிட முடியும் என்றால் அது மாறுதல் தான், கிளர்ச்சி தான், புரட்சி தான், பெருமாறுதல் தான். ஒன்னா பாரு. எங்க எதிர்த்தார்கள்? இந்தியை எதிர்த்தார்களா? இப்ப எதிர்க்கிறார்களா? எவன் இந்தியை திணித்தானோ அவனிடத்திலே கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை கொண்டாந்து நிறுத்திவிட்டான். மத்திய அரசின் திட்டங்களில் ஏதாவது தமிழ் பெயர் வருகிறதா? ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் அப்படியே இந்தியை அப்படி தமிழ்ல போய் பேசிட்டு இருப்பான், அப்படியே பேசிட்டு இருப்பான். இதை எதிர்ப்பார்களா? ரொம்பயே சுத்துற திராவிட அரசியல், அதன் ஆட்சி, அந்த கட்சி, அதன் ஆட்சி முறை என்பது என்ன? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வைத்து குடிக்க வைப்பது. தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு 2 நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது. அது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சுக்கோ. இதான் இங்க இருக்கிற இந்த கோட்பாடு தெளிவு உனக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவா? குடிக்கிறதுக்கு தேடுவானே. அதான் கல்லுக்கடை மதுபானம் இருக்குல்ல, தமிழ் தேசிய மதுபானம், பனம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு திறந்து விடுவோம். சிற்றூரா 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க இருக்குது மூலிகைச்சாறு, போய் குடிடா. பனம்பால், தென்னம்பால், தூய்மையா. கலப்படம் இருந்துச்சா கொன்னுட்டேன். போய் குடி, உற்சாகமா இரு. சிற்றூர் தோறும் என் தங்கை மாதிரி உடற்பயிற்சி கூட, நூலகம். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதான் எங்க கோட்பாடு. உடலினை உறுதி செய்ய உடற்பயிற்சி கூடம், அறிவை விரிவாக்க நூலகம். இது ரெண்டுக்கு இருக்கிற கருத்தியல் முரணை குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது பேசலாம், அவ்வளவு இருக்கு. ஆனால் இந்த இருக்கிற குறுகிய நேரத்தில் உனக்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன். ஒன்னா, ஈழத்தில் நமக்கென்று ஒரு தாயகம் அடைய வேண்டும் என்று நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு புரட்சிகர அரசியலை, ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்தார்கள். அவருக்கென்று அந்த நாடா இல்ல அன்னை தமிழ் இனத்திற்கென்று நாடா? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அந்த இனம் எனக்கு தனக்கென்று என்றைக்கு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற வரலாற்று உண்மை. அப்ப என் இனம் முழுமையான விடுதலை அடைய வேண்டும், அதற்கென்று தனி நாடு அடைய வேண்டும். அடைந்தால்தான் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் வழிபாடு, என்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தனி நாடுதான். என் அன்பு தம்பி தங்கைகளை வலையொலியில் தட்டி பாருங்கள். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே போட்டி, விளையாட்டு போட்டி, அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே. அதிலே தமிழீழ பிள்ளைகள், நம் தம்பி தங்கைகள் கால்பந்தாட்டம் ஆடும்போது அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். நம் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையின் நெஞ்சிலே தமிழ் ஈழம் என்று எழுதியிருக்கிறது. பின்னாடி ஈழ தாயகத்தின் புலிக்கொடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து பார் வலையொலியில. நானே நிறைய பேருக்கு முன்னகர்த்திருக்கேன். தட்டு. அந்த வெற்றி மேடையில் நம் பிள்ளை ஏறி நிற்கும் போது நம்முடைய தமிழீழ தேசிய கீதம் ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழியிலேயே உலக அரங்கிலே தேசிய கீதம் பாடப்படுகிறது. ஆனால் இன்று நீ தங்கப்பதக்கம் வென்றாலும் வங்க மொழியிலே இருக்கிற அந்த ஜனகன மனகதி அதான் பாடுவானே ஒழிய உன் தாய்மொழி எங்கே? வங்க மொழி எப்போது வந்தது? இந்தி மொழி எப்போது வந்தது? 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் உலகத்தின் முதன் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் எங்கே? அதற்கான அங்கீகாரம், அதற்கான உரிய மதிப்பு எங்கே? இதை கேட்க இதுல எந்த கட்சி இருக்கிறது? தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர எவன் இருக்காங்க? புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டி திறந்தார் மதிப்புக்குரிய ஐயா மோடி அவர்கள். எந்த நாட்டிற்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஆம், நாம் பேசித்தான் திருப்பி பேசுறாரு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். ஆம், அறியலாம். அதுவும் நாங்க பேசியத்தான் திருப்பி பேசுறாரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாரதியாரை பாடுகிறார், அவையை பேசுகிறார். வரப்புயரா
நீர் உயரா ஏதோ சொல்றார், பேச முயற்சிக்கிறார், சரி பாராட்டுறோம். ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க என் தாய்மொழி, நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு, சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு, இங்கிலீஷிலே கல்வெட்டு, ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். அங்கே இந்தியம் கேட்கவில்லை, அதை செய்யவில்லை. திராவிடம் அதை கேட்கவில்லை, எதிர்க்கவில்லை. தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். ஏன் நீ அந்த இடத்தில் என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம். வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம். ஒரு 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 இடத்துல எங்களை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்லு, நாங்க தேர்தலை நிக்கிறதை நிறுத்திக்கிறோம். அடுத்த தேர்தல் திமுக ஓட்டு போட சொல்லிட்டு போயிடுறோம். சொல்லு, ஒரு தடவை சொல்லு. எம்ஜிஆர் பிறப்பால் அவர் மலையாளி இருந்திருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு ஒரு ரத்தம் இருக்குல்ல, சேரப்பாட்டனின் மகனா இருக்கான்ல, அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வு. நீ நல்லா கவனிச்சுக்க, கர்நாடகாவில் ஒரு தமிழனை நிறுத்திறாரு, அவன் வென்றுறான். சட்டசபைக்கு போய் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது கன்னடத்தில் பதவி பிரமாணம் எடு என்று கத்துகிறார்கள் கன்னட உறுப்பினர்கள். அவர் வெளியில் வந்து ஐயா எம்ஜிஆருக்கு அழைத்து பேசுறார், ஐயா இந்த மாதிரி தலைவரை இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, நான் என்ன செய்யணும்? தமிழில் பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுத்தால் எடு, இல்லைன்னா பதவியை தூக்கி போட்டு வெளியில வா. இப்ப திராவிட மாடலின் திலக முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், அவருடைய எம்பி கிருஷ்ணகிரி எம்பி இங்க வாப்பா, நீ தெலுங்குல உறுதிமொழி எடுத்து யாருக்கு இதை சொல்ல, என்ன சொல்ல விரும்புற? எங்களை எல்லாம் விஷம் குடிச்சு சாக சொல்ற. என்னடா மானங்கட்ட தமிழ் பையன் மக்களே, உங்க ஓட்டுல நான் வந்து என் தாய்மொழியில உறுதிமொழி எடுக்கிறேன்டா. இதுக்கப்புறம் ஏன்டா நீங்க வெக்கங்கட்டு மானங்கட்டு உயிரோடு இருக்கிறீ? விஷமாங்க காசு இல்லைன்னா அந்த கலாச்சாரத்தை குடிச்சா செத்து போங்கடாங்கிறான். அதான் சொல்றான் அவன். இதை அனுமதிப்பது திராவிடம். இது என் தாய் நிலம், என் தாய்மொழி. கர்நாடகால இருந்து ஒருத்தன் போய் தெலுங்குல புதைப்பிரமாணம் எடுத்துட்டு வந்துட முடியுமா சொல்லு? யாரா சொல்லு? கொண்டே வருவான். எங்கே போனது உன் இனமானம், தன்மான உணர்ச்சி? திராவிடம் எப்போதும் தேர்தல் வரும்போது பணத்தை முன்னிறுத்தும். தமிழ் தேசியம் தன் இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி களத்திலே நிற்கும். அதான் திராவிடம், இது தமிழ் தேசியம். புரட்சி வெல்லட்டும். ஒன்னு ஒன்னா பாரு. இங்க பாரு, உனக்கு ஒன்னு சொல்றீங்க. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை யார் தெரியுமா? நம் மதிப்பிற்குரிய ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள். தன்னாட்சின்னு சொல்லல, அவர் சுயாட்சின்னாரு. அது சுயங்கிறது சமஸ்கிருதங்கனால நம்ம தன்னாட்சிங்கிறோம். மத்தியிலே கூட்டாட்சி, நடுவண் ஆட்சியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்தியிலே கூட்டாட்சியும் மலரும் போதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலே தன்னாட்சி மலரும். எல்லா தேசிய இனங்களின் உரிமை பாதுகாக்கப்படும். ஆனால் மத்தியிலே கூட்டணி ஆட்சி தான் மலர்கிறது. கூட்டாட்சி எங்க மலர்கிறது? எங்கே மலர்கிறது? கூட்டாட்சி மலர்ந்தது எப்போது? தேவே கவுடா, ஐ.கே. குஜரால், ஐயா வி.பி. சிங் காலத்தில். பாரு, இந்த சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு, இதையெல்லாம் பேசுகிறார்கள். நீ நுட்பமா விளங்கிக்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நாம் போராடுகிற போது, அழுத்தம் கொடுக்கிற போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். இது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கென்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அனுப்புகிறார்கள். அவர் கையெழுத்து போட மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும். அவன் கோட்பாடு, அவர் RSS உறுப்பினர், அவர் இஸ்லாமிய மக்களுக்கு நேரெதிரி, அவர் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு எதிராக இருப்பார், கையெழுத்து போட மாட்டார். அப்ப என்ன பண்றது? கடத்தி விடுறது. அவர் போடல, நாங்க என்ன செய்யறதுன்னு. இதை சொல்வதற்கு ஒரு அதிகாரம், இத்தனை உறுப்பினர், இதுக்கு ஒரு சட்டமன்றம், அதுக்கு ஒரு முதலமைச்சர். நீ நல்லா கேட்டுக்க, வெக்கம் கேட்டு ஓட்டு போட்ட எல்லாரும் அவமானப்படு, வெக்கப்படு. எனக்கிட்ட நீ இதை ஒரு கொடுத்து பாரு, கதவை தர, வெளியில வா. நீ என்ன பண்ணுவ? என் மேல வழக்கு போடுறா, பாரா பாப்போம்டா, போட்டு ஒரு தடவை சொல்லு பாப்போம். அந்த துணிவில்லை. வீரமற்ற ஆண்மையற்ற மக்கள் குடிக்கிற சரக்குல வீரம் எழுதி வச்சா வந்துருமாடா வீரம்? சாராயத்தில் கூடாதா, உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் ரத்த அணுக்களையும் இருக்கணும்டா வீரம். ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கணும். அதை விட்டு சாராய சரக்குல வீரன்.
அப்ப திமுக இருக்க எல்லா வீரனும் சரக்கு போட்டு தான் அப்படி நிமித்திக்கிட்டீங்களா? எப்படி பாரு. அப்புறம் குடிவாரி கணக்கெடுப்பு. சாதிங்கிறது சமஸ்கிருத சொல், அது இப்போ நம்ம சாதினே வச்சு பேசுவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க சொல்றோம். இதை எங்க ஐயா சொல்லி சொல்லி சோர்ந்துட்டாங்க. ஏன்னா இவன் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளை சொல்லிட்டாங்க. நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த இப்ப ஐயா ஸ்டாலின் நல்லா கவனி. மாநில உரிமை பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள், எது ஒன்றையும் பறிகொடுத்தது இவர்கள் தான். மருத்துவத்தை எடுத்துட்டு போனது யாரு? மத்திய அரசு. அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? காங்கிரஸ். இவங்க இந்த கல்வியை கொடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி. அப்ப கூட இருந்தது யாரு? இவங்க தான். எதிர்த்து போரிடாமல் மாநில உரிமைகள் எல்லாம், கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது இந்திய அரசு. அதை போராடி தடுக்காமல் இருந்தது இந்த திராவிட கட்சி ஆட்சிகள். நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா உரிமை, மின் உற்பத்தி, விநியோகம். இன்னைக்கு சாலைக்கு டோல் போட்டு வசூலிச்சு போறது யாரு? எல்லாத்தையும் வித்துட்டான். ரோட வித்துட்டான், எல்லாத்தையும் வித்தாச்சு. எது ஒன்றும் கிடையாது, எது ஒன்றும் கிடையாது மாநில உரிமை. கடைசியா வரி, ஜிஎஸ்டி, ஒரே வரி ஒரே நாடு. இதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் யாரு? இந்தியா. கூட இருந்து கும்மி அடிச்சது யார்? திமுக. இது யாரு? திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். தட்ஸ் ஆல். நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கூட இருந்து கையெழுத்து போட்டு கும்மி அடிச்சது யார்? இந்த திமுக. திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். இதை எதிர்த்து முறியடிக்க போராடுவது யார்? தமிழ் தேசியம். நல்லா விளங்கணும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரி யாருன்னா பாரதிய ஜனதா. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். அவன் கொள்கைக்கு எதிரானது. ஏன்? அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாடு கொந்தளிச்சிடும். அவன் எடுக்க மாட்டான். அவன் கோட்பாடு அது இல்ல. சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட, சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி வைக்க. ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட்பாடு அது. அப்படி மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு இடத்துல. ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய், மாநில சுயாட்சி பேசினாய், மாநில உரிமை பேசினாய். உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எடுக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தார். நீதிமன்றம் தடுக்குது. அந்த தடையை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்படி உனக்கு சொல்ல தெரியாதா? காவிரியில் ஊதிய நதிநீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்துக் கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது. அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா? முல்லை பெரியாற்று அணை வலுவாகத்தான் இருக்கிறது, உறுதியாகத்தான் இருக்கிறது. வேறு அணை கட்டுகின்ற தேவை இல்லை. உரிய நீரை பிரித்துக் கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்ச நீதிமன்றம். கேட்க முடியாது கேரளா. அப்படி எதிர்த்து பேச முடியாது உங்களால. என்ன மாட்டீர்கள்? திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. நல்லா கவனிச்சுக்கணும். இட பகிர்வு கேட்கிறோம், ஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு வீட்டில் ஒரே ஒரு அப்பத்தாருகா ஒரு கிழவி, அவ அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறான், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா, எப்படி 10 பேர் இருக்கான் உறுப்பினர். அவன் குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமா அநியாயமா? இது நீதியா அநீதியா? இதை மட்டும் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சுப்பார். நாங்க என்ன சொல்றோம்? ஒத்த மனுஷி இருக்கா அவளுக்கு உரியதை கொடு, 10 மனுஷன் இருக்கா அவனுக்கு உரியதை கொடு. இதாண்டா இடஒதுக்கீடு, இதாண்டா சரியான பங்கீடு. இந்த பங்கீடைத்தான் நாம கேட்கிறோம். இது மாநில அரசை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும்போது இதை மத்திய அரசு செய்யணும் என்று நீ சொன்னா உன் உரிமையை அவனுக்கு ஏன் அடமான வைக்கிற? அவன்கிட்ட எடுத்து கொடுக்குற? ஏன் கொடுக்குற? அப்ப என்ன இதுக்கு நீ தன்னாட்சி உரிமை பேசுன, மாநில உரிமை பேசுன? எதுக்கு பேசுன? ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. என்னுடைய காவல்துறையில் என்ன உனக்கு பிரச்சனை? என்னுடைய காவல்துறையில் என்ன பிரச்சனை? அவன் திறமையில உனக்கு என்ன சந்தேகம்? ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸை விட என்னுடைய போலீஸ் சிறந்தவன் நிரூபிக்கிறானே, அவர் எதுக்கு நீ சிபிஐ விசாரணை கேட்கிறிய? ஒன்னு என் இனத்தை, என் நிலத்தை, என் நிலத்தில் இருக்கிற காவல்துறையை வீழ்த்தி தாழ்த்தி அவமானப்படுத்தி சிபிஐ விசாரிக்கணும்னா மாநில உரிமை எதுக்கு அவன் கடமான வைக்கிற? இதாண்டா திராவிடம். இது எதையுமே பார்க்காதடா. உன் மலையை வெட்டுறான்டா திராவிடன், வேடிக்கை பார்க்கறான்டா இந்தியன். இதாண்டா இந்தியன் திராவிடம். என் மலை என்பது என் தாயின் மாறு போல பூமி தாயின் மாறு, தொட்டா கொன்னு. இதாண்டா தமிழ் தேசியம். இது ரெண்டையும் புரிஞ்சுக்க.
தாயின் முளை மார்பில் இருந்து பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அறிவிடா. இவ்வளவுதான்டா. அறிவிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீர்லிருந்து வயிறு, நீர்லிருந்து சோறு, சோறுலேருந்து வயிறு, வயிறுலேருந்து உயிர், வாழ்க்கைடா. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. இந்த மலையை தொடாண்டா, தொடாத தொடாத இயற்கையின் அரும்பெரும் கூட. அது என் தாய், பூமி தாயின் மார்பு. இது தமிழ் தேசியம். மலை, காசு, பணம், துட்டு, வெட்டு. இவன் திராவிடன். இதை கமிஷன் வாங்கிட்டு வேடிக்கை, நல்லா வெட்டு, நல்லா வெட்டு. இவன் இந்திய. என்னைக்கு இந்த திராவிட இந்திய கட்சி, காங்கிரஸ், ராகுல் காந்தி, இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை, இல்ல அன்பு தம்பி அண்ணாமலை யாராவது பேசுவாங்களா? மலையை மணலாக்கி வைக்கிற? நோ. யாரு கத்துவா? தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், இயற்கையின் மக்கள் நாங்கள் என்பதை உணர்ந்த பிள்ளைகள். அவன் சொல்றானடா, ஒரு பேரறிஞன், நீ எந்த கல்வியும் உன் பிள்ளைக்கு கொடுக்க தேவையில்லை, இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுடா. அது எல்லாவற்றையும் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் இயற்கை. ஆத்து மணல் 32 ஆறை கொண்டு கொலை செஞ்சிருக்காங்க. 4 நூற்றாண்டுக்குள்ள 32 ஆறை. ஆறை எப்படின்னு கொலை செய்ய முடியும்? ஆறை எப்படின்னு சாகடிக்க முடியும்? ஆறு செத்துருச்சுன்னு நீ எப்படின்னு சொல்ற? அப்படின்னு. தம்பி, மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மணல் என்பது உலகத்தின் சிறந்த நீர் வடிகட்டி, சிறந்த நீர் தேக்கி. நீர் வடிகட்டியான யாரு? நீர் மணல். ஆமா ஆமா. எப்படின்னு சொல்ற? கடற்கரைக்கு போயிருக்கியா? என் தம்பி தங்கச்சியில போயிருக்கீங்களா? கடல் நீரை அள்ளி குடிச்சு பார்த்திருக்கலாம். உப்பு கைக்கும், உப்பு கைக்கும். கடல் நீர் இங்க இருக்குல்லடா, அது என் தம்பி என் தங்கச்சி. ஒரு அடி வாடா, ஒரு அடி இப்படி தள்ளி வாடா, மண்ணை பறிடா, தண்ணி ஒரு எடுத்து குடிடா, உப்பு கச்சா என்னை செருப்பால் அடிடா. ஏன்? வடிகட்டிடுதுடா. மணல் உப்பு உறிஞ்சிக்கிறது. சிறந்த நீர் வடிகட்டிடா. தூய தண்ணீரை கொண்டு வரும்டா. எல்லாத்தையும் தள்ளிட்டு தூய குடிநீரை கொண்டு வரும். அதனாலதான் எங்க அப்பா நம்மால் வரணும்னு சொல்றாங்க, மேலே தேங்கி நிற்கிற நீரை குடிக்க கூடாது, வேளாண்மைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரை எடுத்துத்தான் குடிக்க பயன்படுத்துவேன். மணல் எல்லாவற்றையும் வடிகட்டி தூய நீரை வைக்கிறது. தாயின் மார்பில் கறந்த பால் போல வச்சிருக்குது. இதை கொஞ்ச நேரம் பேச சொல்றா உதயநிதியும் ஐயா ஸ்டாலினையும் பேச சொல்றா. இந்த அன்னூர் சிவா அன்னியூரா அவரை கொஞ்சம் பேச சொல்றா. நான் என் தங்கச்சியை பேச சொல்றேன். இதெல்லாம் கத்துக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்னடா செய்ய போறேன்? ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தா நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆளு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னு. இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டா தான் நான் செய்யும்போது ஆமா அண்ணன் சொல்றதெல்லாம் செய்துன்னு நினைப்பேன். இல்லைன்னா நாங்கள் ஒன்று போய் இந்த ஆளு எழுந்ததே பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கூடாதுல்ல. என்னென்ன பண்ணுவேன்? இந்த கல்குவாரி எடுத்தாங்களாடா, தோண்டின பள்ளத்தில் அதே பொக்கல் தூக்கி இவங்க எல்லாம் போட்டு மூடிடுவேன். நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறியா? விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி சொன்னா பாரு, நான் எங்க அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை, நான் கொஞ்சம் கெட்டவன்ட்டு. அவர் தோற்றதற்கு காரணம் அவர் ரொம்ப நல்லவனா இருந்தது. அதனால அந்த ஆத்து மணலை அள்ளிற போது, இப்ப என் உடலில் இருக்க தோலை நீங்க வெட்டி இப்படி எடுத்துட்டீங்க, அப்படி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வருகிற நோய் தொற்றி இருக்குல்ல, அது என்னை தொற்றி ஒரு அரை மணி நேரத்தில் அப்படி கீழே விழுந்து நான் செத்துருவேன். அது மாதிரி நீ மண்ணை எடுத்த பிறகு ஆத்தின் தோலை எடுத்துட்ட, செத்துருது. எப்படின்னு செத்துருதுன்னு சொல்ற? ஆத்து கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு செத்துருது. அது காரணம் ஆறு செத்துருச்சு, பக்கத்தில் இருந்த மரங்கள் செத்துருச்சு. சான்று. இவ்வளவுதான், இவ்வளவுதான். இதை பத்தி திராவிடம் கவலைப்படுமா? ஏன் கவலைப்படுது? ஏன்னா வெட்டி விற்கிற திருவாளர்களே அவன் தான். அதனாலதான் அவங்கள திராவிட முன்னேற்றம் சொல்லாம திருடர்கள் முன்னேற்றம் சொல்றது காரணமே அதுதான். அந்த திருட்டு பயல்களை அவங்க தான். 32 ஆத்து மணலை வித்து தின்னுட்டு கடைசியா எங்கிருந்து அருவி வந்ததோ ஆறு வந்ததோ அங்க போயிட்டான். பரமசிவன்ட்ட பத்மாசூரன் ஒரு வரம் கேட்கிறான். நம்ம பாட்டநாட்ட சிவன்ட்ட போய், என்ன வரம்? நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படியே எரிஞ்சு சாம்பலாகணும்னு ஒரு வரம் கேட்கிறான். நம்ம ஆளு தந்தேன்ட்டார். நீ கொடுத்த வரம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கை வச்சு பார்க்குறேன், இங்க வான்ட்டான். தெரிச்சு ஓடுறாரு. அது மாதிரி எவன் வரம் கொடுத்தானோ அவன் தலையில கை வைக்கிறது. எங்கிருந்து அருவி ஆறு வந்ததோ அவன் தலையில கை வைக்கிறது. எம் சாண்டு. முடிஞ்சா? முடிஞ்சா? இனி ஒருவேளை நீ ஆறை உயிர்ப்பிக்கலாம்னா அதுக்கும் வாய்ப்பில்லை. ஆற எங்களும் ஆத்து மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும்னா நீ 30 அடிக்கு அள்ளி இருக்க. எங்க எதிர்காலத்தை பாரு. இங்க நிக்கிற பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவனுடைய பேரம்பேத்தியுடைய எதிர்காலத்தை பாரு. இப்ப போத்தல்ல வாங்கி தண்ணி குடிக்கிறேன், சரி.
இன்னொரு 10 ஆண்டுக்கு, ஒரு 15 ஆண்டுக்கு, ஒரு 25 ஆண்டு குடிச்சிட முடியுமா? அதுக்கப்புறம் யாருக்கு குறவழியாவது கடிச்சு ரத்தம் தான் குடிக்க முடியும். குடிக்க தண்ணி இருக்காது, மூத்திரம் தான் இருக்கும். அதுவும் வராது. தண்ணி குடிச்சா தானே வரும். எங்க வரும்? எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. நல்லா உள்வாங்கிக்க உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, பெற்றோர்களே, இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது எங்க அப்பா 25 ஆண்டுகள் சொன்னது. 130 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் அறிஞர்கள் ஆய்வு செய்து ஐநா சபையிலே அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். எங்கள் ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகத்திலே அரசியல் அறிவியல் சூழியல், அந்த புத்தகத்தை பாரு, ஒரு தடவை படி. பூமியின் வாழ்நாள் இன்னும் 12 ஆண்டுகள் தான், அதற்குள்ளே பூமியை காப்பாற்றி எச்சரித்துக் கொள்ளுங்கள் என்று 130 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் அறிக்கை தாக்கல் பண்ணார்கள். ஐநாவும் கண்டுக்கல, அறிக்கை கொடுத்தவனும் கண்டுக்கல, எந்த நாடும் கண்டுக்கல. ஐயா எழுதினார், நான் பேசி கத்திக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்க. இதான் நிலைமை. இதை இந்தியம் பேசுமா? காங்கிரஸ் பேசுமா? பிஜேபி பேசுமா? திராவிடம் பேசுமா? திமுக பேசுமா? பேசாது. ஏன்? அள்ளி வித்தது வெட்டி வித்தது அவன் தானே. அவர்களுக்கு என்ன இருக்குது? தமிழச்சி தாலி அறுத்தா அவனுக்கு என்ன? தமிழன் நிலம் தரிசானா அவனுக்கு என்ன? குப்பமேடானா அவனுக்கு என்ன? உலகத்தில் சென்னைக்கு வா, இயற்கையின் சதுப்பு நிலை ஏறி அரும்பெருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கியவர்கள் தான் இந்த திராவிட ஆளர்கள். நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? நீ ஒன்னு ஒன்னா பார். இன்றைக்கு பிஜேபி சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காது என்று தெரிந்து நீங்கள் அவருக்கு அனுப்புகிறீர்கள், தீர்மானம் போடுகிறீர்கள், மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று. ஆனால் 18 ஆண்டுகள், அன்பு தம்பிதங்களே, அருமை பெற்றோர்களே, இந்திய நிலப்பரப்பிலே ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 ஆண்டுகள் இந்திய நடுவண் அரசிலே அமைச்சரவையில் இருந்த ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். வாஜ்பாய், ஐ.கே. குஜரால், வி.பி. சிங், சோனியா காந்தி, அப்புறம் யாரு, தேவேகவுடா, யார் வந்தாலும் 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்திருக்கு. இப்போதெல்லாம் நீங்கள் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள் என்று மத்திய அரசு வலியுறுத்தல? ஏன் வலியுறுத்தல? நீ தமிழன், நான் நம்புறேன். நான் தமிழன், உறுதியா சொல்றேன், நான் தமிழன். நீ தமிழன் நான் நம்புறேன். அப்படின்னா நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு. உன் இனத்திற்கு தேசம் வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் போராடினார். ஆனால் இந்த நிலத்தில் ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் அந்த விடுதலை போராட்டத்திற்கு நேரெதிரான துரோக செயலை செய்தார். அந்த விடுதலை போராட்டத்தை நசிக்க அளித்தது, 1,70,000 இன மக்களை கொன்றது சிங்களர்கள் என்று நீ கருதுகிறாய். இந்தியா, அன்றைய காங்கிரஸ் அரசு வட்டி இல்லாத கடனாக 80,000 கோடியை எண்ணி கொடுத்த கட்சி காங்கிரஸ். அந்த கை சின்னத்துக்கு தான் நீ வாக்கு செலுத்தியிருக்காய், 10 சீட்டை வெளில வச்சிருக்காய். உனக்கு உண்மையிலே மான உணர்வு, இன உணர்வு இருக்கா? நீ சோத்துல உப்பு போட்டு திங்கிறியா? தண்ணி இன்னி குடிக்கிறியா? யோசிச்சு பாரு. உன் கண் முன்னே உன் இனத்தை கொன்னவனுக்கு நீ எப்படி ஓட்டு போட முடியுது? அந்த இனத்தை கொல்லபோது கூட நின்ன திமுகவுக்கு எப்படி உன்னால் ஓட்டு போட முடியுது? கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது திராவிடம். எதிர்த்து போரிட்டு போரை தடுக்க போராடி ஓராண்டுகள் சிறையில் இருந்தவன் நான், தமிழ் தேசியத்தின் மகன், பிரபாகரன் மகன். இந்தியம் கொல்லும், திராவிடம் துணை நிற்கும், தமிழ் தேசியம் எதிர்த்து போராடும். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடை புரிஞ்சுக்க. எது உனக்கு தேவையான அரசியல்னு புரிஞ்சுக்க. கேரளாவில் சிலந்தி நதியில் அணை கட்ட போறான்பா, அணை கட்ட போறான். ஏற்கனவே முல்லை பெரியாற்றில் தண்ணி தரம் மறுக்கிறான். அணை கட்டப்பட்டது யாருக்கு? நமக்கு. கட்டுனது யாரு? நம்ம பெரிய பெருஞ்சித்தப்பனும். கட்டிய பெருந்தகை யாரு? பெண்ணிக்குங்க பெருமகன். சொந்த சொத்தை வித்துட்டு வந்து கட்டினான். நம்ம நிலப்பரப்பில் கட்டினான். எல்லை பிரிப்பில் இடுக்கி மாவட்டம், தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்கள் கேரளாவோட போயிடுச்சு. அது விடு வரலாற்று பெரும்பிழை நிகழ்ந்துச்சு. இப்போ சிலந்தி நதியிலையும் கட்டிட்டான்னா சுத்தமாக நமக்கு தண்ணி இருக்காது. இப்போ மேகதாத்தில் அணையை கட்ட எப்படி நம்ம தடுக்க போராடுறோம், அது மாதிரி. இப்போ இந்த சிலந்தி நதியில் அணையை கட்டுறது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி. எதிர்கட்சி யாரு? காங்கிரஸ். இங்கே யாரு? காங்கிரஸ். இங்கே யாரு ஆளுங்கட்சி? திமுக. திமுக யாரோட கூட்டு? அதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸோட. கட்டாதேன்னு ஐயா ஸ்டாலின் சொன்னது நீங்க கேட்டிருக்கியா? கம்யூனிஸ்ட் கட்சி பேசி கேட்டிருக்கியா? காங்கிரஸ் பேசி கேட்டிருக்கியா?
ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் கட்டாத. இப்ப தெரியுதா ஏன் தமிழ் தேசிய அரசியல் தேவைன்னு தெரியுதா? இவன் பண்ண மாட்டான். இவன் என்னைக்கு உங்க அப்பஞ்சத்தாலும் ஆத்தா சத்தாலும் நீஞ்சத்தாலும் ஒப்பு கழுவான். உடன் பிறந்தவன் தமிழ் தேசிய பிள்ளை நாங்க தான் உளமாற அழுவோம். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீங்க வச்சுக்க. இப்ப போடுறான் பார், கள்ளச்சாரம் குடிச்சவனுக்கு ஒரு நாடகத்தை போடுறான் பாத்தியா? உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்கேன், ஒரு வேலை நடந்துருச்சு, நடக்காது, நடந்துருச்சு. சாராயம் வித்து அத்தனை பேரையும் தூக்கி மொத்த சொத்தையும் வித்து அந்த சொத்தை பிரிச்சு ஒவ்வொரு குடும்பத்தும் கொடுத்துட்டு இனிமேல் சாராயம் காய்ச்சினா சொத்தை பறிச்சு வித்து புருவான்னு பயர்ந்தா எவன்டா காய்ச்சுவான்? எவன் காய்ச்சுவான்? அதை செய்ய துப்பு இருக்கா? நம்ம தாத்தன் ஒருத்தர் இருந்தான், படிக்காத ஒரு கிழவன், காமராஜன்னு. ஒரு அம்மா வருது கை குழந்தையோட, ஐயா அப்படின்னு. என்னம்மா ஏன் அழுகிற? என்ன அழாம சொல்லு. ஐயா என் புருஷனை போலீஸ் பிடிச்சி. ஏன் பிடிச்சி போச்சு? அவர் ஒண்ணுமே பண்ணாம போலீஸ் பிடிச்சி போச்சு. இருக்கு வலைவெளியில் பாருங்க, ஒண்ணுமே பண்ணாம போயிடுச்சு. என்ன பண்ணாரு சொல்லுங்க? ஐயா சாராயம் வித்தாருன்னு பிடிச்சோம்னா யார் அந்த அம்மா உள்ள விட்டது? கூட்டிட்டு போ. ஐயா தெரியாம பண்ணிட்டாரியா, இனிமே பண்ண மாட்டாரியா அப்படின்னு. போமா கொலகாரனை கூட நான் மன்னிச்சிருவேன். அவனால ஒரு உயிர் தான் முகம், ஒரு பிள்ளை தான் தாலி இருப்பா. சாரா விற்கிற நான் மன்னிக்க மாட்டேன். ஊரே நாசமா போயிடும், 10,000 பேர் தாலையாத்து போடுவான்னு. நடந்துச்சாலேன்னு பார்த்துக்க. ஒரு கால ஞானம்டா, படிக்காத மேதை தான் நடக்குங்கிறான். எங்க தாத்தா முத்துராமலிங்க திருத்துறாரு பாரு, பாலை விற்பது போல தண்ணீரை விற்பான். இப்ப நான் பேசுறது சில பேருக்கு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இதை கத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி அவர் பேசும்போது நினைச்சிருப்பான், இந்த ஆள் ஏதோ வளர்றாயா பாலை வைக்கிற மாதிரி தண்ணீர் இருப்பான். புறாக்கள் கூடு கட்டுவது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். அடுக்ககம் பிளாட்ஸ் அன்னைக்கு இல்லை அவர் காலத்துல, ஆனால் கட்டுவான் இருக்காரு. விளைநிலங்களை வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள் பேசியிருக்காரு. எல்லாம் சிரிச்சிருப்பான். இப்ப நான் பேசும்போது சிலதுக்கு சிரிக்கிறான்ல, எந்தாலும் இதை பேசிப்பாங்க, ஆகாத பேசுவான், நடக்காத பேசுவான் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நெல் முளைச்செல்லாம் கல் முளைச்சிருக்கு. எல்லா விளைநிலங்களும் வீட்டு மலையில இருக்கு. எல்லாம் அடுக்ககம். பாலை விற்கிறத விட இப்ப தண்ணி. ஒரு படத்துல நான் ஒரு காட்சி வச்சிருந்தேன். கதாநாயகன் வந்து கதாநாயகிட்ட பால் வாங்கிட்டு போவாரு. விரலை விட்டு பார்ப்பாரு. அது தண்ணி சட்டுன்னு விழுந்துருச்சுன்னா தண்ணி கலந்துருக்கு. பால் சட்டுன்னு விரல் இருந்து விழுந்துருச்சுன்னா தண்ணி கலந்துருக்கு. கலக்காம கொஞ்சம் நேரம் விரல்ல பிடிச்சிட்டு மெதுவாக விழுந்துச்சுன்னா கலக்கலை, நல்ல பால்னு அர்த்தம். எங்களுக்கு எங்கள் ஆத்தா பெண் கற்றுக் கொடுத்தது கிராமத்தில். அப்படி விரலை விட்டு பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த பொண்ணு பார்க்கும், என்ன பார்க்குறீங்க? பாலில் தண்ணி கலந்துருக்கேன் அண்ணா. பால் விலையை விட தண்ணி விலை அதிகம், போங்க. பால் விலையை விட தண்ணி விலை அதிகம், நான் அதை போய் கலக்க போகிறேன் நான். அந்த மாதிரி தான் இந்த நிலைமை இருக்குது. அதுக்கு பேர் என்ன? கால ஞானம். காத்த விற்பான்டான்னு நான் சொல்லும்போது சிரிச்சா, விற்கிறானா இல்லையா? விற்கிறேன். எங்கன்னு விற்கிறேன்? ஆன்லைன் வர்த்தகத்துக்கு பேர் என்னடா? ஃபோன் பண்ணா தண்ணி வருதாடா, அக்கோ ஃபினால 10 கேனுங்க. அதான்டா காத்த வியாபாரம் பண்றது. நீ மூச்சு காட்டுற. இப்போலாம் பார்த்து வெளிநாட்டில் சிலிண்டரு இந்த இங்கே போட்டு போவான் தெரியுமா, ஒரு இது மாதிரி நம்ம ஸ்கூல் பேக் போகும்போது அது மாதிரி நீ இப்படி போட்டு மூக்கில் டீப் மாற்றி போயிட்டே இருக்க வேண்டியது. ஆக்சிஜன் எழுதி வச்சுக்க, நம்ம 10 ஆண்டுகளில் வந்துடும். டெல்லியிலலாம் அது வந்துருச்சு. இது இந்த அரசியல் கோட்பாடுகளை நீ நன்கு புரிஞ்சுக்கிறாம ஒன்றும் பண்ண முடியாது. திராவிடம்ங்கிறது எவ்வளவு தீய கொடிய கொடுமையான ஆட்சி முறை, எவ்வளவு கொடுமையான கோட்பாட்டை கொண்டதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். ரொம்ப தப்பான கூட்டம் இது, ரொம்ப தப்பான கூட்டம். இவங்களை ஒழிக்காம நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. எது ஒன்றில் சரியாக இருந்திருக்கிறார்கள் நீ நினைக்கிற? ஒன்று சொல்லு. 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு நம்ம அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற நிலைமைக்கு வச்சிருக்காங்க, வறுமை ஏழ்மையில். 60 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் வளைக்க முடியுங்கிற ஏழ்மை வறுமையில் வச்சிருக்கான். இலவசம், மானியம், போனஸ், சலுகை, இது 4 வச்சு ஏமாத்திட்டு இருக்கான். உங்கள் பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் வரும்போது இலவசம் சொல்லே கிடையாதுடா. தமிழ்நாட்டில் சொல்லே கிடையாது. ஒழிச்சு என்ன பண்ணுவ சீமான்? இலவசத்தால் இந்த நாடு பெற்றிருக்கிற வளர்ச்சியை காட்டு. உரங்கள வளர்ச்சி, அதில் பாதாள வீழ்ச்சியை தவிர. போக்குவரத்து துறைக்கு எத்தனை லட்சம் கோடி கடன், மின்துறைக்கு எவ்வளவு கடன், ஆனா மின் கட்டணம் எவ்வளவு, சொத்து வரி எவ்வளவு. அப்ப எவ்வளவு வரியை வசூலிச்சுக்கிட்டு 9 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? விளக்கம் இருக்கா? ஆனால் நீ 1000 ரூபாய் கொடுக்குற. 1000 ரூபாய் என் தங்கச்சி கல்லூரிக்கு போறது கொடுக்குற. கேட்டோமா? நல்ல கல்விதான் கேட்டோம். இங்க பாரு, இலவச பஸ் பாஸ் கொடுக்கும் திராவிடம்.
இலவசமாக தரமாக கல்வியை கொடுக்கும். பஸ் பாஸ் தேவையில்லை, எடுத்துரும் தமிழ் தேசியம். இங்க பஸ் பாஸ் இருக்குல்ல, இது பிச்சைக்கார காசு. 10 லட்ச ரூபா கட்டி சீட்டு வாங்கியிருக்கேன். அந்த 10 லட்ச ரூபா கட்ட வேண்டிய நிலையில் நம்ம கல்வியின் தரத்தை உயர்த்தி கொடு, என் பிள்ளை பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்து போயிடுவான். இதாண்டா தமிழ் தேசியம். இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் இலவசம் கொடுத்து 10 லட்ச ரூபா பணம் கட்ட வைக்கிறதாண்டா திராவிடம். இதை நிலால விளங்கணும். அவன் சாராய கடை, நம்ம கல்லு கடை, ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டை புரிஞ்சுக்க. அவன் சீம சாராயம், நம்ம உள்ளூர் மது, தேசிய பானம், நம்ம பனை நம்ம தென்னை. நம்ம தாயின் மாரில் பால் குடிக்க சொல்றோம், அவன் விஷம் குடிக்க சொல்றான். ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க. போடு. அன்னியூர் சிவாவுக்கு போட்டவன் என்ன போய் அப்படி முழங்கி தள்ளிட போறாரா? இவன் ஜாணி தட்டுறதோட அவனும் உட்காந்து மேசையில் ஜாணி தட்டிட்டு இருப்பான். அதுதான் நடக்க போகுது. அப்படி முழங்கி தள்ளிட போறாரா? ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா, புரட்சி ஜெனரல் அம்பேத்கர், என்னவோ ஒண்ணு. முதல்ல உளவியலா நிமிர கத்துக்க. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் உனக்கு கற்பிச்சது நீ படிக்கல? கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிறார். அதுல நீ சிங்கல்ல, புலி. அதுல விடுதலை புலி. அதை புரிஞ்சுக்கணும். எந்த சொல்லால் உன்னை அவமானப்படுத்துகிறானோ அதையே ஆயுதமாக்குங்கிறார். இது அண்ணல் அம்பேத்கர். அவருக்கு முன்னாடி எங்க தாத்தா, நம்ம தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கருக்கு மூத்தவர் அவர். நல்லா கவனிச்சுக்கணும், நீ வரலாற்று தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் என்ன கருத்தை வேற சொல்லாடலில் சொன்னாரோ அதற்கு முன்பு நம் தாத்தா. இந்த கூட்டத்தில் யார் பறையன் என்று எவனாவது கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுடா. எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அதை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிறது. இந்த நிமிர்வு உனக்கு வந்துருச்சுன்னா எந்த கொம்பனும் நம்மளை தொட முடியாது, வீழ்த்த முடியாது. சும்மா பாமகவுக்கு எதிராக அது யாருக்காவது போடணும், அது திமுகவுக்கு போடுவோம். எதுக்கு போடுற? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்க துப்பு இருந்துச்சாடா ஸ்டாலினுக்கு? ஒரு தொகுதி. இதை விடவாட ஆதி தமிழ் குடியில் திராவிடம் எப்போதும் ஆதி தமிழ் குடிகளை பறையறை ஆதி திராவிடர் என்று சொல்லும். தமிழ் தேசியம் ஆதி தமிழர் என்று பெருமையோடு அழைக்கும். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை புரிஞ்சுக்க. நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நீ ஸ்டாலினுக்கே போடு. எத்தனை நாளைக்கு போட்டுருவ? நீ போட்டுக்கிட்டே இரு. உன்னை தூக்கி இப்போ 65 பேரை சுடுகாட்டில் போட்டிருக்காரு. அங்கே ஒரு 20 பேர், இப்போ 85 பேரை போட்டிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேரை போடுவார். நீ போடு ராஜா. இவங்கெல்லாம் மாறி ஒரு ஃப்ராடு கூட்டத்தை நீ பார்த்திருக்கேடா? எதிர்கட்சியா இருக்கும்போது நான் தலைவரால் முதலமைச்சரானால் என் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தேன். நீ பாரு, ஒரு காணொலி. முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான் போடுவேன், ஐயா கருணாநிதி. அதுக்கப்புறம் ஸ்டாலின், திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் முதலிலே கையெழுத்திட்டு மதுக்கடைகளை மூடுவோம். அம்மையார் ஸ்டாலின், கழக ஆட்சிக்கு வந்தால் தலைவர் சொல்லியிருக்கிறார் முதல் கையெழுத்து மதுவை ஒழிக்கத்தான். அதனாலதான் நாங்க என்ன பாடுபடுறோம்? அவங்க ஒழிக்க மாட்டாங்கடா, நம்ம இவங்களை ஒழிச்சிருவோம்டா. இதுதான் என்ன கேட்பாங்க. ஊழல் லஞ்சத்தை யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், நான் ஏற்கிறேன். அதுக்கு முதல்ல இவங்க எல்லாரையும் ஒழிக்கணும். 9 லட்ச ரூபாய் கடன் ஆகி போச்சு, எப்படி கட்டுவேன்? ஒய் ஆர் worry about this? Don't worry, be happy. உதயநிதி, அருள்நிதி, தயாநிதி, குணாநிதி, எல்லா நிதியும் அவங்க வீட்டில் இருக்குது. ஏற்கனவே ஆட்சியில் இருக்கவே ஒருத்தர் 2 லட்சம் கோடி, 3 லட்சம் கோடி, 1,80,000 கோடி, 2,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி வச்சிருக்கான். பச்சை மட்டை எதுக்கு பணம் வச்சிருக்கு? பண மரம் வச்சிருக்கு. எதுக்கு டார்க் ரூம் இருக்கு? வச்சு வெளுத்து கொடுக்கலைன்னா கொண்டுருவன் போட்டோம்னா சரியா போச்சு. 50 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் கட்டலாம், அவ்வளோ காசு வச்சிருக்கான். யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. தைரியமாக பார்த்துக்குறோம். இந்த அண்ணே பரந்தூரில் விமான நிலையம் இதே தான். டோன்ட் வரி, பி ஹாப்பி. கட்ட மாட்டான், கட்ட முடியாது. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நல்லா குடிசையை போட்டு அங்கேயே படுத்துக்கிறேன் பரந்தூரில். நான் வெளியில் இருந்தாலும் போராடும், உள்ள ஜெயில் வண்டி வச்சுன்னு வச்சுக்க, அது ரொம்ப பத்தி எரிஞ்சிடும். ரொம்ப அவங்க சிக்கிக்கிட்ட மட்டும் படுற பாடு இருக்குல்ல, ஐயோ இவனை சமாளிக்க முடியலையே அப்படின்னு பாரு. மொத்த அமைச்சரும் ஒரு பிள்ளைப்பா, ஒரு பச்சை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளைய சமாளிக்க முடியாம
நான் எனக்கு காலையில் நின்று பேச நேரம் தர்றதில்லை, ராத்திரியில் வேணா பேசிட்டு போ, எந்த இடத்துல உனக்கு நின்று பேச இடம் இல்லை. சரி என்னதான்டா பண்ற பாருங்க, இவங்க படுத்துற பாட பாருங்க. நான் என்ன நினைப்பேன்னா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் தான் நம்மள நினைக்கிறது. இதுல நம்ம அம்மா அப்பா விட்டு பழகிருச்சும்பாங்க. இது ஒரு மது பழக்கம் மாதிரி, மதம் சாதி மது இது மாதிரி ஒரு போதை ஆயிடுச்சு. இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, உதயசீரனுக்கு ஓட்டு போடுறது, இதெல்லாம் நீ விட்டு. ஆனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், குறிப்பாக அதிமுகவில் இருக்கிற என் அன்பு உறவுகள், தேமுதிகவில் இருக்கிற என் உடன் பிறந்தார்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எங்கள் அண்ணன் இந்திய அமைதிப்படை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு பீஸ் கில்லிங் ஃபோர்ஸை கொண்டு இந்தியா நிறுத்தும் போது எங்கள் இனத்தின் எதிரி நாங்கள் சிங்களனோடு பிரேமதாசாவோடு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்திய ராணுவம் வலிமையோடு இருக்கும்போது பிரேமதாசா இந்தியாவை இங்கே கால் ஒன்றை விட்டுறக்கூடாதுன்னு அவனை நினைச்சான். அதனால எங்கள் அண்ணனுக்கு ஆயுத உதவி செஞ்சான். எங்கள் அண்ணனு மறக்காம வாங்கிக்கிட்டு அடித்து இந்தியாவை விரட்டி விட்டாரு. அது மாதிரி நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இப்போ பொது எதிரி திமுகவை அடித்து விரட்ட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பல தேர்தல்களில் தன்னலமற்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நான் உங்களோட கூட்டணி வைக்காம தனிச்சு தான் உங்களை ஆதரிச்சேன். அதே மாதிரி நான் இப்போ உங்களுக்கு கூட்டணி வைக்கல, என்னை கொஞ்சம் ஆதரிச்சு அப்படி தள்ளி விடுங்க, தள்ளி விடுங்க. ஏன்னா அது அப்புறம் பேசும். எம்ஜிஆரை பற்றி தனியாக பேசணும், அது 1 மணி நேரம் பேசணும், அது அப்புறம் பேசும். என் அன்பு பிள்ளைகளே, என் அருமை உடன் பிறந்தார்களே, இந்த தேர்தலை நாம் ஒரு மாறுதலுக்கான வாய்ப்பாக, வரலாற்று பெரும் வாய்ப்பாக எடுத்துக்கிறோம். என் பேச்சை கேட்கிற பிள்ளைகள், ஒருவர் ஒரு ஓட்டாக மாறுங்கள். உங்கள் ஓட்டை தவிர ஒரு ஓட்டை சேர்க்கிறீர்கள் போதும். ஒருவர் இன்னொருவர், அந்த ஒருவர் இன்னொருவர், அந்த ஒருவர் இன்னொருவர், அவ்வளவுதான். இவ்வளவுதான் புரட்சி. இப்படிதான் உலகெங்கும் புரட்சி உருவாகி இருக்குது. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. உழைக்கும் கரங்களே, புரட்சி மலர்களே, ஏர் பூட்டி தோளில் வைத்து இல்லாமை வீட்டில் வைத்து போராடும் காலம் எல்லாம் போனதம்மா. எல்லாருக்கும் யாவும் உண்டு என்றாகும் காலம் இன்று நேராக கண்ணில் வந்து தோன்றுதம்மா. விடியும் வேலை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது, நியாயங்கள் சாவதில்லை என்றும் நியாயங்கள் சாவதில்லை. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. கல்விக்கு சாலை உண்டு, ஊருக்கு ஆலை உண்டு, நாட்டுக்கு தேவை எல்லாம் நாம் தேடலாம். தோளுக்கு வீரம் உண்டு, தோற்காத ஞானம் உண்டு, நீதிக்கு நெஞ்சம் உண்டு, நாம் வாழலாம். சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம். வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் சேருங்கள் தோழர்களே. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே. உழைக்கும் கரங்கள் படத்தில் ஐயா எம்ஜிஆர் அவருடைய பாட்டு. சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தனை மாற்றலாம். உங்களுக்கு தெரியுமா, 2015 மாநாடு போட்டேன். மாநாட்டுக்கு ஒரு துண்டறிக்கை அடித்தேன். துண்டறிக்கையில் மேலே எங்கள் தலைவர் வந்து, எங்கள் அண்ணன் கிட்டன்னு தெரியும், தளபதி கிட்டு, அவங்க மாமியார் எங்கள் அண்ணன் இறந்துட்ட போது எங்கள் அண்ணன் தோளில் சாஞ்சு அழுகிற படம் அது. நான் வெள்ளச்சேதத்துக்கு போய் மக்களை சந்திக்கும் போது அதே மாதிரி ஒரு தாய் என் தோல் அழிஞ்சு அழுகிற ஒரு படம், அதை இந்த ஓரத்தில் போட்டிருந்தேன். அந்த ஓரத்தில் எங்கள் அண்ணன் படத்தை போட்டிருந்தேன். சுவீஸில் போய் இறங்குது, பிரித்து பார்க்குறேன். எங்கள் அண்ணனை என்னையும் பார்த்தோன்னா பண்டலை எடுத்துக்கிட்டு தலைநகருக்கு வந்துட்டான். என் கட்சி பிள்ளையெல்லாம் அங்கே போய் தர்க்கம் செய்கிறாங்க. எங்கள் அண்ணனையும் அம்மாவை விட்டுட்டான். கீழே இருக்கிற என்னையை கேட்குறான், ஹூ இஸ் திஸ்,
அவனுக்கு தெரியுது நான் யாரு. எங்க அண்ணனை விட்டுட்டான், அவன் கேட்கவே இல்லை. இவர் யாரு? இவர் எங்க அண்ணன், இந்த கட்சி தலைவர். இந்த வாசங்கள்லாம் என்ன எழுதியிருக்குன்னா அதில் முதல் எழுத்துல போட்டிருக்கேன், தலைப்பு எழுத்துல, சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கலாம், சிந்தும் கண்ணீர் தன்னை மாற்றலாம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தேன். இது என்னன்னா வாட் இஸ் மீன் பை அப்படின்னோடனே இவன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னே ஓகே டேக்கின்ட்டான். 2 வரிக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அது வார்த்தையா இருந்தது. வாழ்க்கையில் சிரிக்கும் ஏழை முகம் பார்க்கவும் சிந்தியும் கண்ணீர் துடைக்கவும் இருக்கிற ஒரே வாய்ப்பு என் தங்கையை நீ வெல்ல வைக்கிறது தான். ஓட்டு போட போற உன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒலி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போறதங்க, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் மீட்டு, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும், முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலிலே என் உயிர் தங்கை அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, சீமானின் வெற்றி, அபிநயா என் தங்கையின் வெற்றி அல்ல, தமிழ் தேசியனத்தின் வெற்றி, தன்மானமும் இனமானம் கொண்ட தமிழ் பேரின மக்களின் வெற்றி. அவர்கள் நீண்ட காலமாக சுமந்து வருகிற இன உரிமை, இன விடுதலை என்கிற புனித கனவிற்கான வெற்றி. உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்குமான வெற்றி. என் உயிர் சொந்தங்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே அளித்து என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.